குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதற்குண்டான 6 அறிகுறிகள் என்னன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, ஏதேதோ வேலை முடிக்கிறீங்க, இல்லை வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க, உலகம் எங்கும் போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, ஒர்க்குக்கு போகிறீங்க, பிஸ்னஸுக்கு போகிறீங்க, இல்லை ஊர் சுற்றுறீங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே உங்களையே அறியாமல் ஒரு ஆழ்ந்த அமைதி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, உங்கள் வீட்டில் உங்களோட குலதெய்வமோ இல்லது நீங்கள் கும்பிடக்கூடிய குருமார்களோ அல்லது பெயர் சொல்ல முடியாத தேவதைகளோ இல்லை முன்னோர்களின் ஆசீர்வாதமோ அல்லது ஆற்றல் மிக்க மாபெரும் தெய்வ சக்தி, ஏதோ ஒரு சக்தி உங்கள் வீட்டில் இருக்கின்றது என்ற அர்த்தம். ஏனென்றால் காசு பணத்தை பேய் பிசாசு கூட கொடுக்கும், ஆனால் மன நிம்மதியை, சந்தோஷத்தை, ஆழ்ந்த அமைதியை தெய்வ சக்தியால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்போ ஊரெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது கேயோஸ்னால் ஒரு படபடப்பான பதட்டமான சூழ்நிலை. ஆனால் எப்போ வீட்டுக்குள்ளே நுழையிறீங்களோ உங்களையே அறியாமல் ஒரு அமைதி, அப்பாடா. இப்போது ஒரு சில பேர்லாம் சொல்லி கேட்டிருக்கீங்களா, எங்கே நான் எப்படி சுற்றினாலும் பரவாயில்லைங்க, நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா அப்படி ஒரு அமைதிக்கு போயிடுவேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அந்த வீட்டை அந்த பெண்கள் எப்படி நிர்வகிக்கின்றனர், எந்த அளவுக்கு தெய்வ சக்தி அங்கே வச்சுக்கிறதுக்கு உண்டான ஆர்கானிக்கான பொருட்களை பயன்படுத்துறது, இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மந்திர உச்சாடனங்களை ஏதாவது தொடர்ந்து செய்வது, தெய்வ சிந்தனையில் இருப்பது, தான தர்மங்களை அதிகம் செய்வது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்யும்போது into 1000 டைம்ஸ் அந்த வீட்டுக்கு அது சக்தியாக அமைகிறது. ஏனென்றால் பெண் என்பவளே சக்தியின் ரூபம். அப்போ ஒரு வீட்டில் ஒரு பெண் எந்த அளவுக்கு இந்த வீட்டை நான் பாதுகாப்பாக சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கும் போது அந்த வீடே மாபெரும் தெய்வ நிலையமாக மாறிவிடுகிறது, கோவிலாக மாறிவிடுகிறது. அதனால தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை பொறுத்து தான் அந்த வீட்டினுடைய சூழ்நிலையும் மனநிலையும் அமைகிறது. ஒரு சில பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னாவே டென்ஷன் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பாங்க, இரிட்டேட் பண்ணுற மாதிரி, எரிச்சலை கிளப்புற மாதிரி. வெளியிலெல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு போனாவே போகலாம் வேணாம், வீட்டுக்கு போகணும்னு நினச்சாவே ஐயையோ வீட்டில் வேற உயிரெடுப்பாளேன்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடிய பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா வீட்லேயும் நிம்மதி போயிடும், வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சக்தியும் போய்விடும். அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் வீட்டில் இருக்கக்கூடிய மன அமைதிக்கு மிகவும் அடிப்படையானவர்கள். அவர்கள் வீட்டை எந்த அளவுக்கு சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தேவதைகள் தங்கும். எப்பயுமே வீட்டை தெய்வ சக்தி அதிகமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, துவைச்சி போட்ட துணியை உடனே மடித்து வைக்கணும், துணியை அங்கங்கே வீசக்கூடாது, குப்பையை அப்பப்போ கிளியர் பண்ணிடணும், தேவையற்ற குப்பைகள் வீட்டில் தங்கக்கூடாது, வீட்டில் நாற்றம் வரக்கூடாது, ஒட்டடை மெயினாக வீட்டில் படவே கூடாது, ஒட்டடை தங்கவே கூடாது. ஏனென்றால் அந்த ஒரு நெகட்டிவிட்டி, இருள் என்பது அந்த தப்பான விஷயங்கள், கஷ்டமான விஷயங்கள், சுற்றி இருக்கக்கூடிய அசுத்தமான விஷயங்கள் இருக்கும்போது அந்த வீடு என்பது இருள் சூழ்ந்த வீடாக மாறிவிடுகிறது. அப்போ வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதற்கு மாபெரும் முக்கிய காரணம் என்னென்னா, பெண்களினுடைய மனநிலை, பெண்களினுடைய நடத்தை, பெண்களினுடைய குணாதிசயம். அப்போ முதல் விஷயம் என்னென்னா, வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு ஆண்மகனோ இல்லை பெண்களோ இல்லை யாருமே வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த அமைதியை ஃபீல் பண்ணுறீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க, அங்கே தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து என்னென்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளே போன உடனே பூஜை அறையிலேயே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண தோணும். காரணமே இல்லாமல் பூஜை அறையை பற்றின திங்கிங் வந்துக்கிட்டே இருக்கும். பூஜை அறையில் போய் உட்கார்றீங்கன்னா அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண தோணும். அங்கே போய் நீங்கள் ஒரு சாண்டிங் பண்ணலனாலும் சரி, அங்கே போய் உட்காந்து நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு பெரிய வழிபாடு பண்ணலனாலும் சரி, பூஜை அறை முன்னாடி போய் உட்கார்ந்தோடனே ஒரு ஆழ்ந்த அமைதியை ஃபீல் பண்ணுவீங்க. பூஜை அறை முன்னாடி போய் உட்கார்ந்த உடனே ஒரு ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் தெய்வமாக நினைத்து வழிபடக்கூடிய அந்த இறைவன் உலகமெங்கிலும் இருக்கிறார், எல்லா தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை அறையில் இறைவன் இருக்காருன்னு நினச்சி வழிபடுறதுனால அவர் உங்களது வழிபாட்டை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அந்த தெய்வ சக்தியானது அந்த பூஜை அறையில் குடிகொள்கின்றது. அதனால அந்த தெய்வமானது உங்களை அடிக்கடி அழைக்கின்றது. அது ஒரு நன்றி செலுத்துகிற மாதிரி தான். இப்போ பூஜை அறை முன்னாடி போய் உட்காந்து, இப்போ நம்ம www.guruvinkarunai.com போனீங்கன்னா காரிய சித்தி விநாயகர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறோம். அது எடுத்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணி தரதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம். பல பேர் பல விஷயங்களெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. வீடு விற்க முடியாது, வீடு வித்துருச்சு, பல வருஷமாக ஓகே பண்ண முடியாத கான்ட்ராக்ட் ஓகே ஆகிடுச்சு, தீராத நோய் தீர்ந்துருச்சு, நிறைய சொல்கிறாங்க. அது ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ அந்த விநாயகர் நம்ம பூஜை அறையில் வைக்கும்போது பூஜை அறையில் உட்காந்து அந்த காரிய சித்தி விநாயகர் மந்திரத்தை சாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அப்போ அது தொடர்ச்சியாக சாண்ட் பண்ணும்போது அந்த விநாயகரினுடைய ஒளி அலை, அந்த விநாயகரினுடைய ஒளி ஆற்றல் அலைக்கற்றை அந்த பூஜை அறையில் தங்கி விடுகிறது. சேம் லைக் தட்
அப்போ நம்ம எந்த ஆற்றலை நம்ம ரொம்ப விரும்புகிறோமோ அது அந்த பூஜை அறைக்கு வந்து விடுகிறது. அந்த சித்தர்களுடைய பூஜை அறையாகவே அது வந்து மாறி விடுகிறது. அது நமக்கு அந்த ஆற்றலை கொடுக்கிறது. அப்போ பூஜை அறையை நோக்கி நம் மனம் வந்து இழுக்கப்படுகிறது என்றால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கிறது என்று அர்த்தம். அடுத்து என்னன்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரீங்க, அமைதியை உணர்றீங்க, சரி, சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் விசிட்டர்ஸ் வராங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸ் வராங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்தாவே ஒரு மாதிரி மனசு அமைதியாக இருக்குங்கம்பாங்க. நீங்கள் அமைதியை உணர்றது போய் யார் வந்தாலுமே ஒரு அமைதியை உணர்றாங்க, நல்ல வீடு பிரைட்டாக இருக்குங்கன்னு சொல்லுவாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குங்கம்பாங்க. அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வரணும்னு தோணும். நீங்கள் அவங்கள ஆஹா ஓஹோன்னு புகழலைன்னா கூட ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தாங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே போனோன்னே தூக்கம் வருதுன்றது அது வந்து நல்ல நிலை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பெட்ரூமில் மட்டும்தான் தூக்கம் வரணும், மற்ற இடத்துல எனர்ஜெட்டிக்கான ஃபீல் இருக்கணும். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போதே வந்து ஒரு அமைதியை ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு இனம் புரியாத ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. தெய்வம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒளி வடிவில் இருக்கிறது. அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்தி வீட்டுக்கு வருபவர்களுடைய அந்த மனநிலையில் போய் பிரதிபலிக்கக்கூடிய காரணமாக மன அமைதி ஏற்படுகிறது. மன அமைதி ஏற்படும் போது அந்த பாசிட்டிவிட்டி தானாகவே உற்பத்தியாகிறது. அப்போ என்னன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சக்தி உங்களை மட்டும் ஆசீர்வாதம் செய்யாமல், வீடே ஒரு கோவில் தானே, வீட்டவே நீங்கள் கோவில் மாதிரி பார்த்துக்கிறீங்க, அசுத்தமாக வச்சுக்காம சுத்தமாக வச்சுக்கிறீங்க, எனர்ஜெட்டிக்கான பிளேஸாக மாற்றிட்டீங்க அப்படின்னா வீட்டிற்கு வருபவர்களும் அந்த ஆற்றலை உணர முடியும். நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். ஒரு சில வீட்டுக்கெல்லாம் போகும்போது அவ்வளோ ஒரு நெகட்டிவ் ஃபீலாக இருக்கும். உள்ளுக்குள்ளே கால் வைக்கும் போதே அப்படி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலாக இருக்கும். ஒரு சில வீட்டுக்கெல்லாம் நான் போனேன்னா அந்த பூஜை அறைக்குள்ளே போனாவே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஜிவ்வுன்னு ஒரு எனர்ஜி ஒன்று ஏறும். அந்த எனர்ஜி ஏறினோடனே ஒரு ஆனந்த நிலைக்கு போயிடுவேன். அப்படிப்பட்ட வீடு ஏகப்பட்ட வீட்டுக்கு போயிருக்கேன். அது பூஜை அறைக்கு போனால். ஒரு சில வீடுகள்லாம் நான் வீட்டுக்குள்ளே அந்த வாசப்படியில் கால் வைக்கும் போதே அந்த குண்டலினி மேல் எழும்புவதை என்னால் வந்து உணர முடியும். ஒரு ஆனந்த நிலைக்கு போகிறது, அந்த ஒரு ஆழ்ந்த அமைதிக்கு போகிறது. அப்போ நான் தெரிஞ்சுப்பேன், இந்த வீட்டில் வந்து நிச்சயமாக ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்கிறது என்பதை என்னால் வந்து உணர முடியும். அப்போ காரணம் என்னென்னா, இறைவனை பார்க்க முடியாது, உணர முடியும் என்பதை போல நீங்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த தெய்வ சக்தியானது மனநிலையிலும் சரி ஆன்ம நிலையிலும் சரி உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அந்த அமைதியை வருபவர்களும் உணர முடிகிறது. அடுத்து என்னன்னா, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோபம் வருது, ஏதோ ஒரு சண்டை வருது அப்படின்னா அது ரொம்ப நேரம் நிலைச்சே நிற்காது. காரணம் என்னன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களினுடைய சக்தியோ, தெய்வ ஆற்றலோ, குருமார்களினுடைய ஆற்றலோ, இல்லை தேவதைகளினுடைய ஆற்றலோ அந்த சண்டையை ரொம்ப நேரம் வளர விடாது. காரணம் என்னன்னா, நீங்கள் சண்டை போடுறது அவங்களுக்கு பிரச்சனை. அது பிரச்சனைனா நம்ம இருக்கிற வீட்டில் ஏன்டா நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்களே, அது அவங்களோட ஈகோ ட்ரிகர் பண்ணும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, உடனடியாக உங்கள் மனநிலையை மாற்றி விடுவார்கள். உடனடியாக நீங்கள் ஏதோ ஒரு சண்டை வருதுன்னா அந்த சண்டை ஹவர் கணக்கிலலாம் கூட நீடிக்காது. ஒரு 5 to 10 minutes அந்த சண்டை போயிடும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், சில வீட்டில் சண்டை போடலான்னு நினச்சாலும் போட முடியாது. அப்படியே சில நேரங்களில் அந்த தசா புத்திகள், அந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்போது எண்ணங்களை மாற்றிவிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை தூண்டிவிடும். அப்போ தேவையில்லாத வார்த்தைகளை பிளானட்டரி பொசிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது தூண்டிவிட்டாலும் கூட வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வமானது அதை புரிந்து கொண்டு ஆற்றல் மிக்க தெய்வ சக்தி இருப்பதன் காரணமாக அதை உடனே கட் டவுன் பண்ணி மனநிலையை மாற்றி விடுகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். மனநிலையில தான் எல்லாமே இருக்குது. அப்போ சண்டை போடணும், கோபம் வந்தால் கூட அந்த ஒரு ஊண்டிங்கான வேர்ட்ஸ், பாதிக்கக்கூடிய வார்த்தைகளை உபயோகப்படுத்த விடாமல், அந்த வார்த்தையை பெரிய பிரச்சனையாக கொண்டு போய் விடாமல் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கக்கூடிய அந்த தன்மையை அவர்களிடம் கொடுத்து அந்த மனநிலையை வளர்த்து கொண்டு ரொம்ப ஜாலியாக பயணிக்க வைக்கக்கூடிய அந்த மனநிலையை வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சக்தி என்பது ஏற்படுத்துகிறது. அப்போ உங்கள் வீட்டில் ஒரு கோபம் வருது, இல்லை ஒரு சண்டை வருது, அது ரொம்ப நேரம் நீடிக்கல அப்படின்னா அப்புறம் அந்த சண்டையை பற்றின ஞாபகமே இல்லை, மறுபடியும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் பாசிட்டிவாக போக ஆரம்பிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, உங்கள் வீட்டில் சக்தி வாய்ந்த தெய்வம் இருக்கிறது என்று அர்த்தம். அடுத்து என்னன்னா, தொடர்ச்சியான நல்ல செயல்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் அது உங்களுக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கும். நீங்கள் அதிர்ஷ்டம் நினைப்பீங்க, ஆனால் அது அதிர்ஷ்டம் கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தெய்வமானது நீங்கள் செல்லும் இடத்திற்கு முன்னால் சென்று உங்களுக்கு வேண்டும் என்கின்ற எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையில் உங்களுக்கு ஏதோ ஒரு கெட்டது இருக்குனாலும் அந்த கெட்டதெல்லாம் விலக்கி உங்களுக்கு வேண்டும் என்கின்ற நல்லதை மட்டும் அலைன் பண்ணி கொண்டு வருதுன்னு அர்த்தம். அப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்தி வீட்டில் மட்டும் செயல்படாமல் உங்கள் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி நீங்கள் செல்லும் வழி எங்கும் உங்களுக்கு மாபெரும் பாதுகாப்பு கவசமாக இருக்கின்றது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அடிப்படை புரிதலே என்னன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சக்தி வீட்டில் மட்டும் இல்லாமல் நீங்கள் செல்லும் இடமெங்கும் உங்களுக்கு நன்மையை நடத்தி கொடுக்கும். இருக்கக்கூடிய ஒர்க் பிளேஸில், இல்லை பிஸ்னஸ் பிளேஸில்,
இல்லாட்டினா ஏதோ ஒரு வெக்கேஷன் போயிருக்கீங்க, ஒரு ட்ரிப் போயிருக்கீங்க, ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அங்கே ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அந்த விபத்து உங்களுக்கு நடக்காமல் வேற ஒரு இடத்துல மாற்றி நடந்திருக்கலாம். அந்த இடத்துல வந்து உங்களை காப்பாற்றிருக்கலாம். அப்போ நீங்கள் கன்ஃபார்ம் புரிஞ்சுக்கணும், நீங்கள் விரும்பக்கூடிய குருமார்களும், நீங்கள் விரும்பக்கூடிய தெய்வங்களும், நீங்கள் விருப்பப்படக்கூடிய அனைத்து நல்ல சக்திகளும், நேர்மறை சக்திகளும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சக்தியும் இணைந்து உங்களுக்கு அந்த நல்ல செயல்களை நடத்தி கொடுக்கின்றன. நீங்க எதை தொட்டாலும் சக்சஸ் பண்றீங்க, அந்த நல்ல செயல்கள் தொடர்ந்து உங்களுக்கு நடக்குது. சில நேரத்தில் கெட்டது நடந்தா கூட அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை நினைக்காம பாசிட்டிவிட்டியை மட்டும் நீங்க கிரகிக்கக்கூடிய தன்மைக்கு வந்துட்டீங்கன்னா அந்த மனப்பக்குவத்தை, அந்த ஞானத்தை அந்த தெய்வ சக்தி தான் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா தெய்வமும் உட்கார்ந்து உபதேசம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில தெய்வங்கள் உபதேசமே பண்ணாமல் மனநிலையை மாற்றி அந்த ஞானத்தை கொடுக்கும். அந்த வலிமை தெய்வங்களுக்கு உண்டு. அடுத்து என்னன்னா, எப்பேற்பட்ட கஷ்டத்திலையும் சம்பந்தமே இல்லாத டோர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். நீங்க நினைக்கிற மாதிரி வீட்டு டோர் ஓப்பன் ஆகிற சொல்ல, நான் சொல்ற டோர் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தில் போய் சிக்க போவீங்க, பதிலே கிடைக்காத மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனையில் நீங்கள் போய் மாட்டிட்டு கண்டிப்பாக ஏதோ லாஸ் பண்ண போகிற மாதிரி இருக்கும். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஒரு பதில் உங்களுக்கு வரும், சம்பந்தமே இல்லாமல் ஒரு வழி திறக்கும், சம்பந்தமே இல்லாமல் ஒரு டோர் ஓப்பன் ஆகும், அங்கேருந்து ஒரு உதவி வரும். அப்போதான் நினைப்பீங்க, அப்பா சாமி தெய்வமாக பார்த்து உன்னை அமுச்சு வச்சிருக்காண்டா அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மையாகவே அந்த தெய்வம் தான் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது, அப்படிப்பட்ட வழியை உங்களுக்கு காண்பித்திருக்கிறது. டெட் எண்டுன்னு நினைப்பீங்க, போய் முட்டிட்டு சாவ போறேன்னு நினைப்பீங்க. ஆனா நீ என்ன சொல்றது அங்க வழி இல்லைன்னு, நான் சொல்றேன் நீ போ அப்படிம்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அந்த சிங்கப்பூர் சலூன் படம்னு நினைக்கிறேன். ஆர்ஜே பாலாஜி வந்து போயிட்டு இருப்பார், வண்டி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து கடவுள் உட்காந்துருப்பார். அரவிந்த் சாமி அந்த கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. போகும்போது சார் இது டெட் எண்டு சார், இதுக்கப்புறம் வழி இல்லைன்னு நினைக்கிறேன். அது எப்படி நீ சொல்லலாம் வழி இல்லைன்னு? நீ போ, வழி இருக்கு, நான் சொல்றேன் பாரு. சார் இது டெட் எண்டு சார். நீயா ஏன் டெட் எண்டு சொல்ற? போ, வழி இருக்கு சொல்றேன். அப்போ டெட் எண்டாவே இருந்தாலும் டெட் எண்ட்லயும் வழியை ஏற்படுத்தக்கூடிய வலிமை இறைவனுக்கு உண்டு. அப்பேற்பட்ட அந்த ஆற்றல் பொருந்திய தெய்வமாக அது இருப்பதன் காரணமாக கஷ்டத்திலும் உங்களுக்கு வழியை கொடுக்கும். ஏனென்றால் இது புண்ணிய கணக்குகளாக இருக்கலாம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முன்னோர்களுடைய ஆசீர்வாதமாக இருக்கலாம். உங்கள் மனநிலை நல்ல மனநிலையாக இருக்கும்போது இறைவன் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களுடனேயே பயணித்து வருவதை உங்களால் உணர முடியும். அதனால் என் லைஃப்பில் ஏகப்பட்ட இடத்துல உணர்ந்திருக்கு. எனது குருமார்களினுடைய ஆற்றலை, நான் கும்பிடக்கூடிய சிவதூதி நித்யா அம்மாவனுடைய சக்தியை ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலைகளிலும் நான் வந்து உணர்ந்திருக்கேன். ஏகப்பட்ட இடத்துல உணர்ந்திருக்கேன். சில நேரத்தில் நான் மிஸ்டேக் பண்ணுறேன்னா நினைக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல எங்கேருந்து யார் வருவாங்கன்னே தெரியாது. நம்மளை வந்து அதை மோட்டிவேட் பண்ணி நம்மளை அப்படியே கண் கலங்க வச்சு, இறைவா இவனை நீ இந்த அளவுக்கு என்னை நீ பார்த்துக்கிறியா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி நம்மளை வந்து மைண்டை மாற்றி விட்டுருவாங்க. நம்ம சில நேரத்தில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோம், ஏன்னா நமக்கும் சில மனிதன் தானே, நம்மளும் சில நேரத்தில் ஏதாவது தப்பு பண்ணுறோமா, இல்லை ஏதாவது தப்பான பாதையில் ஏதாவது போகிறோமா அப்படின்ற மனநிலை வரும்போது, இல்லை நீ சரியாக தான் போகிற, தைரியமாக போவோம், பின்னாடி நான் இருக்குன்ற மாதிரி ஏதோ ஒரு விலங்குகளோ ஏதோ ஒரு பறவையோ ஏதோ ஒரு மனிதர்கள் மூலமாக ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுத்து திடீரென வழி திறக்கப்பட்டு அங்கே ஒரு மாபெரும் ஆப்ஷன் வந்து நம்ம கொடுப்பாங்க. இதில் போ, தைரியமாக இரு, நான் இருக்க, உனக்கு கவலைப்படாதன்ற மாதிரியான ஒவ்வொரு நாளும் அதை நமக்கு உணர்த்துவார்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்குதுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் நிச்சயமாக இருக்கிறது. அதுதான் உங்களது கஷ்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பதிலையும் கொடுத்து உங்களது வாழ்க்கையும் சீராக்குகிறது, நேராக்குகிறது என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நான் சொன்னதில் உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடந்திருக்கலாம், இல்லை உங்களோட லைஃப்பில் நீங்கள் சில இடங்களில் தெய்வ சக்தி இருக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் உணர்ந்திருக்கலாம். அது எப்பெல்லாம் உணர்ந்தீங்க, என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற அனுபவத்தை கீழே வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களை பார்த்து பல நபர்கள் இந்த தெய்வம் சார்ந்த வழியில பயணம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம்,
பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.